அடக்காதே அடக்காதே ஊடகங்களை அடக்காதே 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 ஊடகங்களை அடக்காதே 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 எங்கள் சுதந்திரம் நீதி வேண்டும். பிபி அரசு கொல்லப்பட்ட ஊடகங்களுக்கு நீதி வேண்டும். சிவராஜனுக்கு நீதி வேண்டும். சிவராமுக்கு நீதி வேண்டும். சிவராமுக்கு அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே ஊடகங்களை அச்சுறுத்தாதே. அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே ஊடகங்களை அச்சுறுத்தாதே. ஒத்துழையாதே ஒத்துழையாதே அரசு அதிபரே ஊடகங்களை கொல்லப்படுத்தாதே. அமைச்சர் சந்திரசேகரே ஓட் பிளாக் பண்ணுவானோ கொஞ்சம் எங்களுக்கு அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே ஊடகங்களை அச்சுறுத்தாதே. அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே. வெளியே வா 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 படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமான விசாரணையும் எதையுமே இந்த இத்தனை வருடம் 20 வருடங்கள் கடந்தும் எதுவுமே மேற்கொள்ளாத நிலையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். අවුරුදු 20ක් දැන් කාලය ගත වෙලා තියෙනවා අර මාධ්‍ය විනිශ්චය 9 දෙනෙක් ඒකට අවශ්‍ය විමර්ශන කටයුතු අද වෙන අතුරු ආරම්භ කරලා නැහැ. ඒ නිසා තමයි අපි මේ උද්ඝෝෂණය මේ සාමූහිකව මෙතන අපි ඉදිරිපත් කරේ. தெற்கு ஊடகவியலாளர் வேறு, வடக்கு ஊடகவியலாளர் போர்க்காலங்கள் இன்று வரை நெருக்கடி மத்தியில் பணியாற்றுகிறார். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை காதில் வாங்காத அளவு, அதாவது வரலாற்றில் வருகின்ற ஊடக அமைச்சர்கள் அனைவரும் எங்களோட பேசுகிறதுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். நாங்கள் எங்களோட பேச்சை கேட்டார்கள். எங்களோட வலிகள், எங்களோட வேதனைகள், ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக விசாரணை சம்பந்தமாக கேட்டார்கள். ஆனால் இந்த அரசில் இன்றைக்கு மாவட்ட செயலகம் வந்திருக்கும் பிரதி ஊடக அமைச்சர் வந்து சந்திக்க மறுத்திருக்கிறார். வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்ற நிலை, இந்த அனுர அரசின் நிலை இன்று இந்த மாவட்ட செயலகத்தில் இன்று ஊடகவியலாளர் அனைவரும் முன்னாலே வெளிப்பட்டிருக்கு. இன்று நாங்கள் 39 ஊடகவியலாளருக்கு நீதி வேண்டி இந்த இடத்தில் வந்து வலிகளோடு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முதல் கோரிக்கையாக ஊடகவியலாளர் படுகொலை கையில் எடுப்பேன் என்று சொன்ன இந்த அனுர அரசு இன்று 2 வருடங்கள் கடந்த நிலையில் அதனை கைவிட்டுள்ளது. இந்த அனுர அரசின் ஊடக பிரதி அமைச்சர் மறுத்ததில்லை என்று என்ன தெரிகிறது. எங்களுக்கு நியாயம் எப்போதுமே கிடைக்கப் போவதில்லை. எங்கள் கோரிக்கைகள், எங்கள் யார் வந்தாலும் என்ன செய்தாலும் எங்கள் போராட்டங்கள் தொடரும். எங்கள் நியாயமான ஜன ரீதியான நாட்டில்